என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன் அம்மா உனக்கு மனமகிழும்படியான ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு துரோகத்தை செய்தவர்களின் இல்லத்திலிருந்து செய்தி ஒன்று வரப்போகின்றது. இந்த அம்மாவின் ஆட்டம் அங்கே ஆரம்பித்து விட்டது. இதனை உனக்கு சொல்வதற்காகத்தான் நான் இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அதற்காக என் பிள்ளையே, நீ உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கின்றாய் என்று நான் சொல்லவில்லை. எதிரிக்கும் கூட நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீ உன் துரோகியை மன்னித்து விடலாம். ஆனால் இந்த அம்மாவிடமிருந்து அவர்களுக்கு ஒரு நாளும் மன்னிப்பே கிடையாது. எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்துவிட்ட பிறகும் கூட ஒருவர் வாழ்க்கையில் இவர்கள் துரோகத்தை செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் என்னுடைய பார்வையிலிருந்து ஒரு நாளும் தப்பிவிட முடியாது. என் தங்கமே, அவர்களுக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற தண்டனையை அவர்கள் ஒரு நாளும் விடுபட முடியாது. அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எது இருக்கின்றதோ அது நிச்சயமாக நடந்தேதான் தீர வேண்டும். என் குழந்தையே, அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. இனி இந்த அம்மாவின் ஆவேசத்தை அவர்கள் காணப்போகின்றார்கள். இது நாள் வரையிலும் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் இன்று உன் அம்மா நான் உனக்காக வந்திருக்கின்றேன். அவர்களின் இல்லத்திலிருந்து அப்படி என்ன செய்தி வந்திருக்க போகின்றது என்பதை உணர்ந்து அவர்கள் செய்த துரோகத்திற்கு பதிலாகத்தான் தண்டனை கிடைத்திருக்கின்றது தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சோகத்தை சந்தித்து விட்டார்கள். அதுவும் உனக்கு செய்த துரோகத்தை விட 2 மடங்கு அதிகமான துரோகத்தை அவர்கள் அங்கே சந்தித்து விட்டார்கள். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று அவர்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். செய்த பாவத்திற்கு பலனை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். இது உன்னுடைய மனநிலையை எப்படி என்று அந்த அம்மாவிற்கு நன்றாக தெரியும். அம்மா யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்காதே. அவர்களை திருத்தி நல்ல வழிக்கு வர சொல் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, நான் அந்த மனநிலையில் இல்லை. ஆனால் நான் இப்பொழுது உன்னை கேட்கின்ற உன் பேச்சை கேட்கின்ற மனநிலையில் இல்லை. நீ கண்ணீர் விட்ட பொழுதும் கஷ்டப்பட்ட பொழுதும் உன்னை பார்த்து அவர்களுக்கு இரக்கம் வரவில்லை. நீ இத்தனை வேதனைகளை அனுபவிக்கின்றாய். ஆனாலும் ஈவு இரக்கம் கூட இல்லாமல் உனக்கு உடனிருந்து கொண்டே உனக்கு துரோகத்தை செய்தார்கள் அல்லவா? அப்பொழுது நம் அம்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் என்று நீ என்ன காரணத்தை தெரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் உன்னால் சமாளிக்க முடியும். உனக்கான வலிமை இருக்கின்றது என்பதனால்தான் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். உன்னுடைய மன வலிமையை கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஒன்றும் உன்னை அத்தனை சாதாரணமாக விட்டுவிடவில்லை. நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கும் பொழுது, எல்லா சோதனைகளையும் கடந்து வரும் பொழுது நான் உன்னோடுதான் நின்று கொண்டிருந்தேன். உனக்கு அதையும் மீறி ஒரு இக்கட்டான நிலை வரும் பொழுது அந்த நிலையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும். இதற்கு மேலும் அவர்களால் உனக்கு எந்த கஷ்டமும் வந்துவிடக்கூடாது. இவர்கள் திருந்திவிட்டார்கள் என்று நீ எண்ணிவிடாதே. என் பிள்ளையே, துரோகத்தை மனதில் எந்தவித கூச்சமும் இன்றி எந்தவித தயக்கமும் இன்றி ஒருவருக்கு இன்னொருவரால் செய்ய முடிகின்றது என்றால் அவர்கள் எல்லாம் அத்தனை சாதாரணமானவர்கள் கிடையாது. எதையுமே செய்வதற்கு துணிந்தவர்கள். யார் வாழ்க்கையையும் கெடுப்பதற்கு இவர்களால் நிச்சயமாக முடியும்.
இப்படி செய்வதால் இவர்களின் எதிர்காலம் இப்படி ஆகிவிடுமோ என்று, இப்படி மாறிவிடுமோ என்ற கவலைகள் உனக்கு துளியும் இல்லை. இவர்களின் வாழ்க்கை எல்லாம் இவர்களுக்கு இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்களுக்கு நீ வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைக்கின்றாயோ இல்லையோ, உன் அம்மா நான் ஒதுக்கி வைத்து விடுவேன். அது மட்டுமல்ல, அவர்களை கண்காணாத இடத்திற்கு நான் நிச்சயமாக துரத்தி விடுவேன். இவர்கள் திருந்திவிட்டார்கள் என்று துரோகத்தை மனதில் வைத்து கொண்டு எந்தவித கூச்சமுமின்றி ஒருவருக்கு இன்னொருவரால் மறுபடியும் துரோகத்தை செய்ய முடிகின்றது என்றால் அவர்கள் எல்லாம் அத்தனை சாதாரணமானவர்கள் கிடையாது. எதையுமே செய்வதற்கு துணிந்தவர்கள், யார் வாழ்க்கையையும் கெடுப்பதற்கு துணிந்தவர்கள். என் தங்கமே, இதை மட்டும் நீ தெளிவாக தெரிந்து கொள். யார் வாழ்க்கையும் கெடுப்பதற்கு இவர்களால் முடியும். நாம் இப்படி செய்வதால் இவர்களின் எதிர்காலம் இப்படி ஆகிவிடுமே என்ற எண்ணம் மட்டும் அவர்களுக்கு ஒரு துளியுமே இல்லை. இவர்களின் வாழ்க்கை இப்படி மாறிவிடுமே என்கின்ற எண்ணம் எல்லாம் இவர்களுக்கு இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ ஒதுக்கி வைக்கின்றாயோ இல்லையோ, உன் அம்மா நான் நிச்சயமாக ஒதுக்கி வைத்து விடுவேன். அது மட்டுமல்ல, அவர்களை கண்காணாத இடத்திற்கு நான் அனுப்பி விடுவேன். என் பிள்ளையே, இந்த அம்மாவின் கோபத்திற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இது பிரபஞ்ச விதி. தர்மத்தை மீறி தன்னுடைய எல்லையை தாண்டி ஒருவருக்கு நினைக்கின்ற பாவிகளுக்கு நிச்சயமாக எல்லா விதமான சோதனைகளையும் உன் அம்மா நான் கொடுத்தே தீருவேன். அடுத்தவர்களை சோதிக்கும் பொழுது யோசிக்காதவர்கள் தனக்கு சோதனை வரும் பொழுது மட்டும் கண்ணீர் விடுவதற்கான காரணம், இந்த காரணத்தை எல்லாம் இவர்கள் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு செய்த தவறுக்கு அவர்கள் மண்டியிட வேண்டும். மண்டியிடாமல் இருக்கும் வரை அவர்களுக்கு நிச்சயமாக எந்த மன்னிப்பும் இந்த அம்மாவிடமிருந்து கிடையாது. உனக்கு துரோகத்தை செய்துவிட்ட பிறகு இவர்களின் நிலை என்னவாக இருந்தது தெரியுமா? துரோகத்தை செய்துவிட்டு அவர்கள் அங்கே ஆனந்தமாக கூத்தாடினார்கள். எத்தனை மகிழ்ச்சி அடைந்தார்கள் தெரியுமா? தான் நினைத்ததை எல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் சாதித்து விட்டோம் என்ற விதத்தில் அவர்கள் அங்கே அலைந்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் இந்த அம்மாவின் கோபம் உச்சத்தை தொட்டது. அவர்களுக்கான சில வாய்ப்புகள், உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. அவர்களோடு இருந்தவர்களை எல்லாம் இது செய்ய வேண்டாம், கடவுள் எதையும் விட்டு விடமாட்டார், தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது, அது நின்று கொள்ளும் என்று சொல்லிவிட்ட பிறகும் அதை இவர்கள் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் பொருட்படுத்தாமல் தெய்வம் என்ற ஒன்றெல்லாம் கிடையாது, அது வெறும் கல் என்று சொல்லி சிரித்து கொண்டிருந்தார்கள். இன்று பேசிய அத்தனை வார்த்தைகளுக்கும் பலனை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு செய்த துரோகத்திற்கு மனம் வருந்தி உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவார்கள். அத்தகைய நிலையை நான் இப்பொழுது உருவாக்கி விட்டேன். தெய்வம் கோபம் கண்டால் என்ன நடக்கும் என்பதனை இனி அவர்கள் வாழ்க்கையில் தெரிந்தே கொள்வார்கள். இனி நடக்கின்ற விஷயங்களை வைத்து நீ பார்த்து கொள்வாய் என் குழந்தையே. அவர்கள் விடுகின்ற சாபங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு ஒரு நாளும் பலிக்காது. ஆனால் இன்னொருவருக்கு கொடுக்கின்ற சாபமானது நிச்சயமாக ஒரு நல்லவன் செய்கின்றான் என்றால் அது நடக்கும். ஏனென்றால் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய நினைக்கின்ற ஒருவருக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என்றால் அந்த மனதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த மனதில் ஏதோ ஒரு காயம் ஆழமாக இருக்கும். இது போன்ற சூழ்நிலை இன்று கொண்டால் என் உள்ளே நிச்சயமாக நீ சொல்கின்ற காரணத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் என் தங்கமி, நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன் அம்மா நான் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருந்து கொண்டிருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.